இந்த சமுதாயத்துல என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அன்றாட வாழ்க்கையில ரொம்ப சகஜமா நடக்கிற ஒரு விஷயத்த கூட எப்படியெல்லாம் திரிச்சு கரையை கட்டுறாங்க பாருங்க. ஏங்க இந்த உலகத்துல உதவி கேட்கறது கூட ஒரு குத்தமாங்க? அதையும் இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஆக்கி விட்டீங்களேங்க. ஒரு பையன் அவசரமா லிப்ட் கேட்டு ஓடி வர்ற வீடியோ கூட எப்படியெல்லாம் கதையை கட்டி விட்டுருக்கானுங்க. இந்த வீடியோல என்ன நடந்திருக்குன்றத முழுசா சொல்றேன் கேளுங்க. முதல்ல இந்த வீடியோ எடுத்தவருடைய கேமரா ஒரு டுபாக்கூர் கேமரா. இது ஒரு பகல்ல நடந்த ஒரு வீடியோவை அவரோட கேமரா போட்டால இரவா உங்களுக்கு காட்டுது. அதை போய் நடுராத்திரியில் அதிர்ச்சிகர சம்பவம்னு சொல்லி இந்த மீடியாக்காரங்க வேற உருட்டு உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த வாகனம் கூட பிரேக் டவுன் ஆகி தான் ரோட்டை கிராஸ் பண்ணி பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு வாகனத்தை மறைச்சு நிக்கிற மாதிரி இருக்குதா? அந்த பசங்க எவ்வளவு அழகா 2 கையை மட்டும் கும்பிட்டு கெஞ்சி கேட்கறாங்க, அண்ணா எங்களோட வாகனம் பிரேக் டவுன் ஆயிட்டு தண்டி. அடுத்தது அந்த கார்ல இருக்க கட்சி கொடி. அந்த கார்ல அந்த கட்சி கொடி இருந்து அந்த வாகனம் வந்து அந்த கட்சிக்கு தான் சொந்தமா? அது வந்து வாகனத்தோட துண்டா இருந்தா என்ன பண்றது? அது தொடச்சி போட்டு கழுகி முன் கம்பியில காய போட்டிருக்காங்க. அது ஒரு காரணமா? அப்படி அது ஒரு கட்சி கொடியா இருந்தா கூட இப்ப என்ன? அவங்க ஒரு பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்த இடத்துல இப்படி ஒன்று ஆயிட்டுது. அவங்களுக்கு போய் இப்படி ரவுடி பட்டம் கட்டிட்டீங்களேடா. அந்த மூங்களை பார்த்தா ரவுடி பையன் மாதிரியா இருக்குது.